உங்களில் யார் மகாலட்சாதிபதி? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முதல் தோல்வி பார்த்தவனாலதான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, முதல்ல தான் ஹாட் சீட்டுக்கு வர முடியல, இனியாவது யார் பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி இதோ. டிஜிட்டல் கேமரா ஒன்றில் புகைப்படம் எடுப்பதற்கான சரியான ஒழுங்குமுறை. கேமராவை ஆன் செய்தால், பி பேட்டரியை சேர்த்தல், சி பிரிண்ட் எடுத்தல், டி புகைப்படம் எடுத்தல். டிஜிட்டல் கேமரா ஒன்றில் புகைப்படம் எடுப்பதற்கான சரியான ஒழுங்குமுறை பி பேட்டரியை சேர்த்தல், ஏ கேமராவை ஆன் செய்தல், டி புகைப்படம் எடுத்தல், சி பிரிண்ட் எடுத்தல். சரியான பதிலை ஆஸ்மி மிக வேகமாக தெரிவித்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஆஸ்மி. ஆஸ்மி களத்தில் இறங்கி இருக்கிறார். வந்த ஆஸ்மி ஹாட் சீட்ல எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போறார்? வெல்லுவாரா இல்லையா? ஒரு கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம். வெல்கம் பேக் டு உங்களில் யார் மகாலட்சாதிபதி. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள 7788. இப்போ ஆஸ்மி ரெடியா இருக்கிறீங்களா? ஹாட் சீட்டுக்கு ரெடி ஆகிறேன், வாங்க. அஸ்மி, இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதிகமான இந்த நிகழ்ச்சியில பாக்குற பழக்கம் உண்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கூடுதலா பார்ப்பேன், என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் விட உங்களோட டென்ஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்களை டென்ஷன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, மத்தவங்களை. இது எப்படி இருக்கு? சோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும்னு சப்போர்ட் பண்ணவங்க யாரு உங்களுக்கு? முக்கியமா சொல்ல போனா என் வைஃப் தான். மணிட்ரீல 15 கேள்விகள் 20 லட்சம் ரூபாய்கள். 5வது கேள்வி வரைக்கும் நீங்க சரியான பதில் சொன்னா 10,000 ரூபாய். 10வது கேள்வி வரைக்கும் நீங்க சரியான பதில் சொன்னா 75,000 ரூபாய். 3 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ். ஆஸ்க் தி ஆடியன்ஸ், கால் அ ஃப்ரெண்ட். 50-50. ஹாட் சீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி நினைச்சீங்களா? சீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், வருவேன்னு நினைக்கல. எனக்கு பிடிச்ச கேள்வியை கேட்டீங்க, அதனால டக்குனு வந்துட்டேன். சோ உங்களுக்கான முதலாவது கேள்வி இதோ. ஆரம்ப காலத்தில் இருந்த கல்வி முறை எது? ஏ டியூஷன் வகுப்பு, பி டிப்ளோமா கற்கை, சி குருகுல கல்வி, டி பட்ட படிப்பு. குருகுல கல்வி. குருகுல கல்வி. குருகுல கல்வி சரியான பதில். வாழ்த்துக்கள். 2வது கேள்வி. சமையலுக்கு பயன்படுத்தும் வாசனை பொருள் எது? ஏ மிளகாய் தூள், பி ஏலக்காய், சி உப்பு, டி தேங்காய் எண்ணெய். ஏலக்காய். சோ பி ஏலக்காய் சரியான பதில். வாழ்த்துக்கள். சமையல்லாம் எப்படி ஆஸ்மி? குவாலிட்டியா பண்ணுவாங்க. சோ 3வது கேள்வி. சவுதி அரேபியாவில் அதிக அளவில் காணப்படுவது எது? ஏ எண்ணெய் கிணறு, பி தண்ணீர் கிணறு, சி தங்கச் சுரங்கம், டி நவரத்தின கற்கள். எண்ணெய் கிணறு. ஏ எண்ணெய் கிணறு சரியான பதில். வாழ்த்துக்கள். 4வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி. அடுத்த கேள்வி. அடுக்கு
தெற்கு மொழி பேசுவதில் திறமையான தென்னிந்திய நடிகர் யார்? ஏ ரஜினிகாந்த், பி விவேக், சி சத்யராஜ், டி டி ராஜேந்தர். தெற்கு மொழின்னு சொன்னாலே டி ராஜேந்திரன் தான். டி ராஜேந்தர் சரியான பதில். 10,000 ரூபாய்க்கான அடுத்த கேள்வி. பிடல் காஸ்ட்ரோ எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்? ஏ நியூசிலாந்து, பி கியூபா, சி டென்மார்க், டி சிங்கப்பூர். கால் a friend. அதான் உங்களோட முடிவா? போலாமா? யாருக்கு கால் பண்ண போறீங்க? எங்க இருக்கிறாங்க? அவங்க கிளம்புல தான் வெயிட் பண்றாங்க. சோ நீங்க நிகழ்ச்சிக்கு வரது அவங்களுக்கு தெரியுமா? தெரியும், சொல்லி இருக்கிறீங்க. சோ கம்ப்யூட்டர் சார் கால் a friend ஆப்ஷன் போலாமா? ஃபஸ்ருன் நிசாக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? வணக்கம் ஃபஸ்ருன் நிசா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நாங்க வந்து மகாலட்சாதிபதி நிகழ்ச்சியில இருந்து அபர்ணா சுதன் பேசுறேன். இப்ப உங்களுடைய நண்பர் ஒருவர் அஸ்மி இங்க வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம உங்களோட தொடர்பினை ஏற்படுத்த சொல்லி இருந்தார். இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சா மட்டுமே அவர் முதலாவது கட்டத்தை தாண்ட முடியும். முதலாவது வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறார். சோ உங்களுக்கு 30 செகண்ட் தரப்படும். அந்த 30 செகண்ட்களுக்குள்ள அஸ்மி கேள்வியையும் பதில் 4ஐயும் நல்ல சத்தமா வாசிங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகே, உங்களுக்கான நேரம் இதோ. பிடல் காஸ்ட்ரோ எந்த நாட்டில் அதிபராக இருந்தார்? நியூசிலாந்து. பிடல் காஸ்ட்ரோ எந்த நாட்டில் அதிபராக இருந்தார்? பிடல் காஸ்ட்ரோ எந்த நாட்டில்? கியூபா. நியூசிலாந்து, டென்மார்க், சிங்கப்பூர். இது கியூபாவா? கியூபா. ஒரு பதில் சொல்லி தந்திருக்காங்க, கியூபா அப்படின்னு சொல்லி. அஸ்மி முடிவெடுங்க என்ன பதில்னு சொல்லி. நண்பிய நம்ப போறீங்களா? உங்களை நம்ப போறீங்களா? உண்மையிலே எனக்கு தெரியாதனால அவங்களை நம்பினாதான் சரின்னு நினைக்கிறேன். கியூபாவே என்டர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். So our final answer, Cuba. Computer sir, like the answer be Cuba. Computer sir, reveal the answer please. All the girls. So நீங்க நன்றி சொல்லணும் உங்களுடைய நண்பிக்கு தான். வாழ்த்துக்கள் அஸ்மி. ரூபாய் பெறுமதியான காசோலை உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோ அஸ்மி, இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சொன்னா 10 கேள்விகள் இருக்கு. இன்னும் 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? டென்ஷன்ல இருந்து வெளியாகி இருக்கிறீங்க. சோ அடுத்த டென்ஷனுக்குள்ள நுழையலாமா? 6வது கேள்வி இதோ. இலங்கையின் அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் தேவையான பலம் எவ்வளவு? ஏ 4/1, பி 5/2, சி 4/3, டி 3/2. 4/3. So C. Plug பண்ணவா அந்த பதில? லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. சரி, அப்ப
அப்ப நீங்க சொன்ன பதிலே லாக் பண்ணிடுவா. எனக்காக சொல்லாதீங்க, உங்களுக்காக சொல்லுங்க. யோசிச்சு நிதானமா சொல்லுங்க. எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. உண்மையில உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. Look பண்றேன். Computer select the answer. C 4-3. நிறைய தடவை கேட்டுதான் நான் லாக் பண்ணேன். எனக்கு தெரியும் மனசு குமுறிட்டு இருக்குது இல்ல, என்ன பதில சொல்லி தொலைச்சிட்டனோ தெரியாது அப்படின்னு. அப்படியே அமைதியா ரிலாக்ஸா கொஞ்சம் அடங்குங்க. நாங்க ஒரு கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வருவோம். நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அழைக்கலாம் 7788. இது சக்தியின் மகாலட்சாதிபதி. இப்ப எங்களோட அஸ்மி பதில சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கிறார். இலங்கையின் அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் தேவையான பலம் எவ்வளவு என்ற கேள்விக்கு 4-3 அப்படின்னு சொல்லி நீங்க லாக் பண்ணி இருக்கிறீங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா உங்களோட பதில்ல? வேற பதில் வந்துட்டா வராதுன்னு நினைக்கிறேன். வராதுன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையோட தான் சொன்னேன். Computer sir, reveal the answer please. மூன்றில் 2. ஞாபகம் இருக்கா? நான் லாக் பண்ணவான்னு சொல்லி கேட்டுதான் நான் லாக் பண்ணேன். நீங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் மாத்திக்க மாட்டீங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அஸ்மி.